அவளுக்கு பொய் சொல்லலாம் தெரியாது மாப்பிள. அவ பத்திரமாத்து தங்கம். மாப்பிள, இதை இப்படியே விடக்கூடாது மாப்பிள. ராசாத்தி குழந்தை தாண்டி நிரூபிச்சாதான் இவங்க வாயெல்லாம் அடைக்க முடியும். நீங்க யார் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என் பொண்டாட்டி உத்தமின்னு யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ராசாத்தி வா வா வாங்கறல்ல. மாமா, தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. மாமாவுக்கு இந்த ஊர்ல பெரிய மரியாதை இருக்கு. அவர் மரியாதை கெடுற மாதிரி நடந்துக்க கூடாது. ஊருக்கு கட்டுப்படாத குடும்பம்னு நம்ம குடும்பத்துக்கு இந்த கெட்ட பேர் வேண்டாம் மாமா. தப்போ சரியோ, இப்ப என் மேல ஒரு பழி விழுந்திருக்கு. அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நான் அந்த குழந்தையை தாண்டி நிரூபிச்சுட்டு வரேன் மாமா. நான் பண்றது தப்புதான். எதுனால நான் உன்னை கேட்டுதான் பண்ணுவேன். இப்ப இதையும் நான் உன்னை கேட்டுதான் பண்றேன். நான் இப்ப பண்ண போற காரியத்துக்கு உண்டான தண்டனைய எனக்கு கூட. தப்பி தவறி கூட இந்த பச்சை குழந்தைய தண்டிச்சிடாத அத்தா. வாய் புளிச்சிருச்சு மாங்காய் புளிச்சிருச்சுன்னா பேசக்கூடாது. இப்ப என்ன சொல்றீங்க? என் பொண்ணு பொய் சொல்லலன்னு குழந்தை தாண்டி நிரூபிச்சுட்டா. இப்போ உங்க முகத்தெல்லாம் கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க? இத பாருங்க, ராசாத்தி தப்பு பண்ணலன்னு குழந்தைய தாண்டி நிரூபிச்சுட்டா. அத இந்த பஞ்சாயத்து ஏத்துக்கிருச்சு. இனி இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேசக்கூடாது. பஞ்சாயத்து முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் கிளம்பலாம். போங்க. ராசாத்தி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஊர் கிடக்குதா, நான் உன்னை நம்புறேன். வா அப்பா, நீங்களாம் கிளம்புங்க. நானும் ராசாத்தியும் வரோம். சரிடா. வா அம்மா, போலாமா? வாங்க போலாம். சரி தம்பி. வண்டியில் ஏறு.
ரசதி ம் உட்காரு. ரசதி இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதா? மாமா, ம் சொல்லு ரசதி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கோவிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ப்ளீஸ் மாமா, எனக்கு மனசு சரியில்லை மாமா. கோயிலுக்கு போனா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ் மாமா. சரி. ரசதி கோயில் கதவு சாத்தி இருக்கு. பரவாயில்ல மாமா, நான் வெளியே இருந்தே சாமி கும்பிட்டுக்கிறேன். ஐயோ டாக்டர் டாக்டர்! டாக்டர் 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 என்னாச்சு? டாக்டர் எல்லாம் போயிருக்காங்கல்லக்கா, ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாத. கவலைப்படாதம்மா. ஐயோ வனிதா, கடவுளே கடவுளே என் பொண்ணை காப்பாத்து. என்னாச்சுன்னு தெரியலையே, ரொம்ப பெயின் வந்திருக்கு போல இருக்கு. சரி, நீ போய் ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ண போ. ஓகே டாக்டர். ஆபரேஷன் தியேட்டர் ரெடியாமா? அங்க சீக்கிரமா ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரக்சரை வச்சு ஷிஃப்ட் பண்ணிரோம் டாக்டர். டாக்டர் என்னாச்சு? டாக்டர் என்னாச்சு டாக்டர்? குழந்தையோட அசைவு நின்னு போச்சு. அதனால குழந்தை உள்ளே இறந்த மாதிரி இருக்கு. ஆபரேஷன் பண்ணி குழந்தைய உடனே வெளியே எடுத்தாகணும், இல்லைன்னா உங்க பொண்ணு உயிருக்கே ஆபத்தாயிடும். அப்புறம் அவங்களையும் நம்ம இழக்க வேண்டி வரும். எனக்கு என் பொண்ணு உயிரோட வந்தாலே போதும் டாக்டர். எப்படியாவது அவளை காப்பாத்தி கொடுங்க டாக்டர், ப்ளீஸ். சிஸ்டர், இவங்களுக்கு ஆபரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சைன் வாங்கிட்டு ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். ரசதி ரசதி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருப்ப? இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு பாரு.
இல்ல மாமா, நான் இங்க இருந்து வரப்போறது இல்ல. நீ என்ன சொல்ற? இங்கிருந்து என்ன பண்ண போற? இல்ல மாமா, தெரிஞ்சோ தெரியாமலோ வனிதாவும் அவ குழந்தைய சீரியஸா இருக்கிறதுக்கு நானும் காரணமாயிட்டேன். ஐயோ ராசாத்தி, ஊர்க்காரங்க தான் முட்டாள்தனமா சொல்றாங்கன்னா நீயுமா? இல்ல மாமா, ஒரு அவச்சொல் என் மேல விழுந்துருச்சு. அதை தொடைக்காம நான் எங்கேயும் வரமாட்டேன். அந்த தாயும் குழந்தைய நல்லபடியா பொழைச்சிட்டாங்கன்னு என் காதுக்கு செய்தி வரணும். அப்பதான் நான் இங்க இருந்து வருவேன் மாமா. என்ன ராசாத்தி புரியாம பேசுற? அங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தையும் தாயும் பொழைக்கவே மாட்டாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ என்னடானா இங்க அடம் பிடிச்சிட்டு இருக்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது மாமா. நான் மனுஷங்களை நம்பல, இந்த ஆத்தாவை நம்புறேன். நான் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. கண்டிப்பா ஆத்தா எனக்காகவாவது அவங்கள பொழைக்க வைப்பா. பேஷண்டோட ஹஸ்பண்ட் யாரு? இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஏமா பொண்ணுக்கு எதுவும் ஆகாதுல்லம்மா. இது வந்தாலும் ஆபரேஷன் முடிஞ்சோடனே சொல்லுவாங்கம்மா. அம்மா, இது வரைக்கும் நீ எனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்க. ஆனா அவமானத்தையும் அவ பேரையும் எனக்கு கொடுத்ததே இல்ல. இப்ப முதல் முறையா எனக்கு ஒரு அவ பேரை கொடுத்திருக்கம்மா. என்ன அதுல இருந்து நீ வெளியில கொண்டு வரணும். அந்த குழந்தையும் நல்லபடியா வரணும், அந்த அம்மாவும் நல்லபடியா வரணும். அப்பதான் இந்த இடத்தை விட்டு நான் வெளியில போவேன். அப்படி இல்லைன்னா இங்கேயே நான் செத்து போயிடுவேன். இது உன் மேல சத்தியம். ரசதி, என்ன ரசதி பண்ற? மாமா, என்ன எதுவும் சொல்லாதீங்க. என்ன பேசாம விட்டுடுங்க மாமா. ரசதி, டாக்டர், குழந்தை நல்லபடியா இருக்குங்களா? மனுஷனுக்கு மீறின சக்தி இருக்குன்றது உங்க பொண்ணு விஷயத்துல நிரூபணமாயிருக்கு. கிட்டத்தட்ட இதே துடிப்பு நின்னு போன குழந்தைக்கு மறுபடியும் துடிப்பு வந்திருக்கு. என் பொண்ணு வனிதாக்கு ஒண்ணும் இல்லையே. உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகலங்க.
அவங்க நார்மலா இருக்காங்க. யாரோட வேண்டுதலோ உங்க குடும்பத்தை காப்பாத்திருக்கு. காட் இஸ் கிரேட். நீங்க 1 மணி நேரம் கழிச்சு உள்ள போய் பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரசதி, ரத்தம் வருது ரசதி. ரசதி, நான் சொல்றது கேளு ரசதி. ரத்தம் வருது ரசதி. கையிடு ரசதி. அம்மா, டேய், நீங்க 2 பேரும் எங்கடா இருக்கீங்க? அது வந்து நாங்க கோயில்ல இருக்கோமா. சரி சரி, ராசாத்தி கிட்ட சொல்லு. அந்த குழந்தைக்கும் அவங்க அம்மாவுக்கும் எந்த ஆபத்தும் இல்லையாம். இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. 2 பேரும் உயிர் பொழைச்சிட்டாங்களாம். நீ ராசாத்தியை கூட்டிக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரிம்மா. சரி. ரசதி, ரசதி, உன் வேண்டுதல் வீண் போகல ரசதி. அந்த குழந்தைய அவங்க ரசதி, ரசதி, ரசதி என்னாச்சு? அந்த குழந்தைய அம்மா உயிர் பழிச்சிட்டாங்களா ரசதி? ரசதி, ரசதி, உனக்கு என்னாச்சு? ரசதி, எழுந்து ரசதி, ரசதி. ராசாத்தி, என்ன கையில கட்டு? டேய் இனியா, நீயாவது என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. அது வந்துமா, அந்த குழந்தையும் நல்லபடியா வரணும், அந்த அம்மாவும் நல்லபடியா வரணும். அப்பதான் இந்த இடத்தை விட்டு நான் வெளியில போவேன். அப்படி இல்லைன்னா இங்கே நான் செத்து போயிடுவேன். இது ஓ மேல சத்தியம். இதாமா நடந்துச்சு. இப்பதான் டாக்டர் கிட்ட காமிச்சு கூட்டிட்டு வரேன். என்னம்மா நீ வாயும் வயிறுமா இருக்க நேரத்துல இப்படி போட்டு உடம்பு வருத்திக்கலாமா? இல்ல மாமா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பச்சை குழந்தை உயிருக்கு என்னால ஆபத்துன்னு பழி சொல்லிட்டாங்க. அந்த பழிக்கு நான் காரணம் இல்லைன்னு பஞ்சாயத்துல நிரூபிச்சாச்சு. ஆனா மனசு கேட்கல மாமா. உசுருக்கு போராடிட்டு கடந்த அந்த பிஞ்சு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அதான் நான் ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன். உன் மேல பழி போட்டவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசு யாருக்கு வரும் ராசாத்தி? பஞ்சாயத்துல உன்னை கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்திட்டாங்களே, அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? விடுமங்கை, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, நீ ஆக வேண்டியதை பார்க்கலாம். அப்படி இல்ல மாமா, ஃப்ராடு பித்தலாட்டம் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா ராசாத்திய மட்டும் ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. சரி ராசாத்தி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க போறதாவது நல்லதா நடக்கட்டும். இனி உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ போய் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு விளக்கேத்தி வை. சரிங்க அத்தை. அத்தை, நம்ம வெளியே நினைச்சதுதான் நடக்கல, ஆனா உள்ள நாம நினைச்சதுதான் நடக்கணும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அத்தை. என்ன கண்மணி? இருங்க சொல்றேன். ம்